சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 140ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விஷயமா இருக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் என்று ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம்
103 அதிகாரம் 6 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் 22 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு என்று எபிரேயர் 13 அதிகாரம் 1 2 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் 19 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 22 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று எபிரேயர் 13 அதிகாரம் 5 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினியுமே இருக்கும் என்று எபிரேயர் 10 அதிகாரம் 26 27 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய் என்று 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 11 12 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15 அதிகாரம் 19 வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே
தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பெற்றுக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது,
நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 11 வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியதென்ன, அது அதிசயம் என்றார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13 அதிகாரம் 18 வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று யாக்கோபு 4 அதிகாரம் 12 வார்த்தை வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாகப்பட்டிருக்க கோப அக்கினிக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே என்று ரோமர் 5 அதிகாரம் 9 வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில் 16 வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2 அதிகாரத்தில் 6 வசனம் 7 வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45 அதிகாரத்தில் 22 வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10 அதிகாரம் 13 வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும்
அடையும்படி நாடு என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.